இந்தியாவில் இருப்பவர் ஆங்கிலம் பேசும் வெற்றி தலைக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் அப்படி நம்ம பாதுகாப்புத்துறை உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நானும் பத்திரிகைகள் டிவியில் பார்த்தா 2-3 நாள் டிபேட்டாட்டே அது ஓடிக்கிட்டு இருந்து. வெட்கி தலை குனிய வேண்டியது இங்கிலீஷ் பேசுறவங்க ஆங்கிலம் பேசுறவங்க இல்லை. அதை முதல்ல படிச்சவங்க யாரோ அவங்க வாரிசுகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த வாரிசு தான் யாரு? ஐயா அமித்ஷா அவர்கள். ஒரு 10% பேர் உயர் ஜாதியினர் என்று சொல்கின்றவர் நம்ம ஐயா அமித்ஷா ஐயா உட்பட. அவங்க தான் அந்நிய ஜாதியை படிச்சவங்க. 1200 துருக்கி இந்திய பகுதிக்குள்ள வந்தாங்க. இந்தியா அப்போ இப்படி இல்லை, ஆனா இந்திய பகுதிக்குள்ள ஆட்சிக்கு வந்தாங்க. துருக்கியை படிச்சது அவங்க தான் படிச்சாங்க, துருக்கி பாஷையை. அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்தாங்க. அரபை படிச்சது அவங்க தான் படிச்சாங்க. அந்த 10% தான் அந்த உயர் ஜாதியினர் தான். ஐயா அமித்ஷாவுடைய பாட்டம் பூட்டம் அவங்களுடைய முன்னோர்கள் தான் அதையும் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. ஆங்கிலத்தை முதல்ல படிச்சதும் அவங்க தான் படிச்சாங்க. இவங்கெல்லாம் அந்த பாஷையை படிச்சு அவங்களுக்கு பணியாற்றாங்க. எடுபடியிலிருந்து எல்லா பணியும் அவங்க தான் மாற்றினாங்க. அதனால அந்நிய பாஷையை படிச்சது முதல்ல யாரு தான்? அந்த 10% பேரு அவங்க தான் அதை படிச்சாங்க. இன்னும் வரைக்கும் அவங்க தான் அந்த 10% பேரும் ஆங்கிலம் முழுமையா பேசிட்டு இருக்கதான் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ இந்த பாச மேலையும் அந்த ஆங்கில ஆட்சி மேலையும் கோபம் வந்துன்னா 800 வருஷத்துல அவங்களுக்கு கோபமே வரல. துருக்கி ஆட்சி பண்ணும் போது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க, முகலாயர்கிட்ட சர்வீஸ் பண்ணாங்க, பிரிட்டிஷ்ல சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்ப பிரச்சனை வருதுன்னா 1835 லார்டு மெக்காலா பிரபு எல்லோரும் கல்வி கற்கலான்னு ஒரு சட்டம் போட்டாரு. 10% உயர் ஜாதியினர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தத இன்னும் சரியா சொன்னா 10% இந்துக்கள் படிச்சுக்கிட்டு இருந்தத மீதி 90% இந்துக்களும் படிக்கலான்னு சட்டம் போட்டது யார் போட்டா? லார்டு மெக்காலா பிரபு, பிரிட்டிஷ் ஆட்சி. நீங்க அதனால்தான் லார்டு மெக்காலா பிரபு இந்திய கலாச்சாரத்தை அழித்தவர் லார்டு மெக்காலா பிரபு அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. அதனால வெட்கி தலை குனிய வேண்டியது அதை முதல்ல படிச்சவங்க. மீதி 90% இப்ப எவ்வளவு நாள் தான் படிச்சுட்டு இருக்காங்க? ஒரு நூற்றாண்டுக்குள்ளதான் படிக்காங்க. இவங்க உலகம் பூரா வேலைக்கு போறது அவங்களுக்கு பிடிக்கல. இந்த 90% இந்துக்கள் படிக்கிறது பிடிக்கல. அதனாலதான் புதிய கல்விக் கொள்கையில 3, 5, 8 வகுப்புல தேர்வு வச்சு தேர்வுல ஃபெயில் ஆனா உங்க அம்மா அப்பா தொழிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ளல புதிய கல்விக் கொள்கை.